முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மிக முக்கியமான பதிவு ஒன்றை இந்த நேரத்தில் வெளியிட்டிருப்பது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. இந்த பதிவில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு விட்டது. ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தையும் கலைத்து மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஆணையம் பிறப்பித்து விட்டார். இப்படி ஒரு நிலையில் தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்து செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மிக முக்கியமான பணி என்று மு க ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த சூழ்நிலையில் அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக எடுத்திட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் என்று மு க ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டக்கூடிய பதிவு இந்த நேரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆளுநருடைய செயல்பாடுகளை அனைவரும் தமிழகத்தில் கூடிய பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்களாம் கண்டித்து வருகிறார்கள். இது நடைமுறைக்கு சட்ட விதிகளுக்கு முரணானது என்று கண்டித்து வரக்கூடிய நிலையில் மு க ஸ்டாலின் பதிவு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திமுக இந்த தேர்தல் தோல்வியடைந்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பு எதை சார்ந்திருக்கிறது, மக்கள் யாரை தேர்வு செய்திருக்கிறார்களோ அந்த அரசு அமைவதற்கு ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது என்று பெருந்தன்மையோடு அந்த பதிவில் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே பல அரசியல் தலைவர்கள் ஆளுநருடைய செயலுக்கு கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் மு க ஸ்டாலின் பதிவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் மிக முக்கியமான பதிவாக இது அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு ஆளுநர் உடனடியாக எடுத்திட வேண்டும். அதாவது புதிய அரசு அமைவதை காலம் தாழ்த்தக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி சட்டப்படி நடைபெற வேண்டும், ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று மு க ஸ்டாலின் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். இந்த பதிவு இந்த சமயத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகை நோக்கி தாவேக முக்கிய நிர்வாகிகள் விரைந்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் பட்டினப்பாக்கம் இடத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட இருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த பதிவு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் செய்தி நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்து இந்த அரசியல் சார்ந்து பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த முக்கியமான செய்தியை நாம் பார்க்கலாம். தாவேகாவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு என்பது உறுதியாகிவிட்டது. விசிக ஆதரவும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது.